தந்தை மகன் தூயாவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, வேளாங்கண்ணி மாதாவின் பக்தர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் மரியாதையும் தெளித்து இத்திருப்பலியில் அனைவரும் பங்கெடுக்க உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இந்த நாள் எப்பொழுது வரும் என்று ஒவ்வொருவரும் ஆவலோடு எதிர்பார்க்கின்ற ஒரு நாள். வள்ளுவர் நகரில் வேளாங்கண்ணி மாதாவின் தாய் மடியில் எப்பொழுது நாம் அனைவரும் வந்து இந்த கொடியேற்றத்தில் பங்கெடுத்து அவருடைய பிறந்த நாளை கொண்டாட ஆவலோடும் ஆசையோடும் எதிர்பார்க்கின்ற நாள் இன்று வந்துவிட்டது. நாம் அனைவரும் அன்னையின் பக்தர்களாக, வேளாங்கண்ணி தாயின் பக்தர்களாக ஒன்றாக கூடியிருக்கின்றோம். இன்று நமக்கு திருப்பலி ஆற்ற வந்திருக்கின்ற குருக்கள் அனைவரையும் வரவேற்று சிறப்பாக இன்று நமக்கு திருப்பலி ஆற்றுகின்றவர் ரெவரண்ட் ஃபாதர் ரொசாரியோ எஸ்விடி. இவர் சிலருக்கு தெரிந்திருக்கலாம், காந்தி நகர் பங்கில் இருந்தவர்களுக்கு தெரிந்திருக்கும். இவரையும் வரவேற்று இவர்களோடு சேர்ந்து நீங்களும் பக்தியோடு இந்த திருப்பலியில் பங்கெடுக்கும்படியாக அழைக்கின்றேன். My brothers and sisters in Christ Jesus, today once again we are gathered in the year 2014, 29th of August, to honor our Blessed Mother Mary, Velanganni Mada, hoisting the flag and spending another 9 days of novena to celebrate her birthday. On this day, I am very happy to welcome all of you to participate in the Holy Eucharist and receive abundant blessing through the intercession of Our Lady of Velanganni Mada. Once again, I am asking you and requesting you participate in a worthy manner. To participate in the Holy Eucharist in a worthy manner, now let's all close our eyes and feel sorry for all the things that we have committed. Sins against God, against our neighbor, against one's own self, and feel sorry and say, Lord, I am sorry. Forgive me and pardon me. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் இப்பொழுது நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு ஆண்டவரின் ஆசீர்வாதத்தை பெறுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் செய்தேன், என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே, ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களை நம் தேவனாகிய ஆண்டவரை எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஜெபிப்போமாக. அன்பே உருவான இறைவா, திருமகனாகிய இயேசு கிறிஸ்துவின் அன்னையை எங்களுக்கு ஆரோக்கிய அன்னையாக அளித்து அந்த அன்னையை அண்டி வரும் மக்கள் எல்லோருக்கும்
நீர் செய்து வருகின்ற அனைத்து நன்மைகளுக்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். உதயமாகும் கதிரவனை வைகரை விண்மீன் எங்களுக்கு முன்குறித்து காட்டுவது போன்று இன்று நாங்கள் கொண்டாடும் அந்த அன்னையின் விழாவால் எங்கள் உள்ளத்திலே நம்பிக்கையும் எதிர்பார்ப்பும் தளிர்கின்றன. அவருடைய அருட்காவலை தேடி வருகின்ற நாங்கள் அவர் எங்களுக்கு கூறியபடி திருமகன் இயேசு கிறிஸ்து சொல்வதெல்லாம் செய்திட செய்தருளும். உம்மோடு தூயாவியின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருக்குமாரனுமாக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். First reading, a reading from the book of 1 Samuel, chapter 1, verses 9 to 18. After they had eaten and drunk at Shiloh, Anna rose and presented herself before the Lord. Now Eli the priest was sitting on the seat beside the doorpost of the temple of the Lord. She was deeply distressed and prayed to the Lord and wept bitterly. She made this vow, O Lord of hosts, if only you will look on the misery of your servant and remember me and not forget your servant, but will serve to your servant a male child, then I will set him before you as a Nazirite until the day of his death. He shall drink neither wine nor intoxicants, and no razor shall touch his head. As she continued praying before the Lord, Eli observed her mouth. Anna was praying silently. Only her lips moved, but her voice was not heard. Therefore Eli thought she was drunk. So Eli said to her, How long will you make a drunken spectacle of yourself? Put away your wine. But Anna answered, No, my Lord, I am a woman deeply troubled. I have drunk neither wine nor strong drink, but I have been pouring out my soul before the Lord. Do not regard your servant as a worthless woman, for I have been speaking out of my great anxiety and vexation all this while. Then Eli answered, Go in peace. The God of Israel grant the petition you have made to him. And she said, Let your servant find favor in your sight. Then the woman went to her quarters, ate and drank with her husband, and her countenance was sad no longer. This is the word of the Lord. பனி மேகம் நடுவினிலே நிலவாய் உலவும்
ఎనిమిదవ అధ్యాయము 28 నుండి 30 వరకు. దేవుని ప్రేమించు వారికి అనగా ఆయన ఉద్దేశానుసారము పిలువబడిన వారికి అన్నీను మంచికే సమకూరినట్లు దేవుడు చేయునని మనకు తెలియను. తాను ఎన్నుకొనిన వారు తన కుమారుని స్వరూపముని కలిగి ఉండునట్లు దేవుడు ఏర్పరచెను. అప్పుడు ఆ కుమారుడు సోదరులలో జ్యేష్ఠుడగును. తాను ఏర్పరిచిన వారిని దేవుడు పిలిచెను. పిలిచిటయే కాదు, వారిని నీతిమంతులుగా చేసెను. నీతిమంతులుగా చేయటయే కాదు, వారికి తన మహిమలోని పాలు పంచి ఇచ్చెను. ఇది ఏలినవారు వాకు. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வசனங்கள் 1-12 முடிய. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
அதிகாரம் 2 இறை வசனங்கள் 1-12 முடிய. 3ஆம் நாள் கலிலேயாவில் உள்ள கானாவில் திருமணம் ஒன்று நடைபெற்றது. இயேசுவின் தாயும் அங்கு இருந்தார். இயேசுவும் அவருடைய சீடரும் அத்திருமணத்திற்கு அழைப்பு பெற்றிருந்தனர். திருமண விழாவில் திராட்சரசம் தீர்ந்து போகவே இயேசுவின் தாய் அவரை நோக்கி, திராட்சரசம் தீர்ந்து விட்டது என்றார். இயேசு அவரிடம், அம்மா, அதை பற்றி நாம் என்ன செய்ய முடியும்? எனது நேரம் இன்னும் வரவில்லையே என்றார். இயேசுவின் தாய் பணியாளரிடம், அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்றார். யூதரின் தூய்மை சடங்குகளுக்கு தேவையான 6 கல் தொட்டிகள் அங்கு இருந்தன. அவை ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளும். இயேசு அவர்களிடம், இத்தொட்டிகளில் தண்ணீரை நிரப்புங்கள் என்று கூறினார். அவர்கள் அவற்றை விளிம்பு வரை நிரப்பினார்கள். பின்பு அவர், இப்போது மெண்டு பந்தியில் மேற்பார்வையிடம் கொண்டு போங்கள் என்று அவர்களிடம் கூறினார். அவர்களும் அவ்வாறே செய்தார்கள். பந்தி மேற்பார்வையாளர் திராட்சரசம் பருகியதை தண்ணீரையும் சுவைத்தார். அந்த ரசம் எங்கிருந்து வந்தது என்று அவருக்கு தெரியவில்லை. தண்ணீர் மொண்டு வந்த பணியாளருக்கே தெரிந்திருந்தது. ஆகையால் பந்தி மேற்பார்வையாளர் மணமகனை கூப்பிட்டு, எல்லோரும் நல்ல திராட்சரசத்தை முதலில் பருமாறுவர். யாவரும் விருப்பம் போல குடித்த பின்புதான் தரம் குறைந்த ரசத்தை பருமாறுவர். நீர் நல்ல ரசத்தை இதுவரை பரிமாறாமல் ஏன் வைத்திருந்தீர் என்று கேட்டார். இதுவே இயேசு செய்த முதல் அரும் அடையாளம். இது கலிலேயாவில் உள்ள கானாவில் நிகழ்ந்தது. இதன் வழியாக அவர் தம் மாட்சிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீடரும் அவருடைய நம்பிக்கை கொண்டனர். இதன் பிறகு அவர் தாயும் சகோதரர்களும் அவருடைய சீடர்களும் கப்பர்நகவுக்கு சென்று அங்கு சில நாட்கள் தங்கியிருந்தனர். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இரண்டாயிரத்தி 12ஆம் ஆண்டு டிசம்பர் மாதத்தோடு இந்த உலகம் அழிந்துவிடும் என்ற வாசகங்கள் உலகம் முழுவதும் பரவி இருந்த தருணம். ஏறக்குறைய நவம்பர் மாதத்தினுடைய இறுதியிலே, அதே ஆண்டிலே, ஏறக்குறைய இரவு 11 மணி அளவிலே என்னுடைய மொபைலிலே ஒரு கால் வந்தது. என்னுடைய தம்பியை மருத்துவமனையிலே அனுமதித்திருக்கிறோம். மாலையிலிருந்து அவன் வெளியேற்றக்கூடிய யூரினிலிருந்தும் கண்ணிலிருந்தும் இரத்தம் கசிய ஆரம்பித்து விட்டது. எல்லோரும் பயந்த நிலையிலே இருக்கிறோம் என்று சொல்லி என்ன என்று விசாரித்த பொழுது, செல்வம் என்று சொல்லக்கூடிய அந்த தம்பிக்கு டெங்கு காய்ச்சல் 1 வாரமாக. சென்னையிலிருந்து திருச்சிக்கு பயணம் செய்தவன், திருச்சியிலே தன்னுடைய மனைவி பெற்றெடுத்த முதல் ஆண் குழந்தையோடு மருத்துவமனையில் இருந்த பொழுது நடைபெற்ற இந்த சம்பவம், அந்த செல்வம் என்பவரை தஞ்சையிலே தனியார் மருத்துவமனையிலே அனுமதித்திருந்தார்கள். ஃபாதர், வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு நாளைக்கு சொல்கிறோம் என்ன நடக்குது என்று சொல்லி ஃபோனை வைத்து விட்டார்கள். அதிகாலை 6 மணி இருக்கும். எழுந்து திருப்பலிக்காக தயார் செய்து கொண்டு திருப்பலிக்காக செல்லுகின்ற வேளையிலே மீண்டும் அதே நம்பரிலிருந்து வந்தது. மிகவும் மோசமான நிலை, உடனே வாருங்கள், உங்களை பார்க்க வேண்டும் என்று விரும்புகின்றார். பயணம் செய்தேன். மாலையிலே சென்று அடைந்த பொழுது மருத்துவரை சந்தித்து விவரங்களை எல்லாம் கேட்ட பொழுது, நாங்கள் காப்பாற்றி விடுவோம், ஒன்றும் பயமில்லை என்று சொன்னார்கள்.
மறுநாளும் இரத்தம் கேட்டார்கள். கேட்ட அளவிற்கு அதிகமாகவே பெற்றுக்கொண்டு வந்து கொடுத்தார்கள். மாலை நேரமாக ஆக பல மருத்துவர்கள் வந்து அந்த நபரை செக்ஸ் பண்ணி எல்லாம் முடித்த பிற்பாடு 8 மணிக்கு மேலே அந்த மெயினாக இருக்கக்கூடிய சீஃப் டாக்டர் வந்து சொல்கிறார், ஃபாதர், எங்களால் இனிமேல் எதுவுமே செய்ய முடியாது. சென்னையில் உள்ள அப்போலோ மருத்துவமனைக்கு உடனே எடுத்து செல்லுங்கள், காப்பாற்றி விடலாம். ஒரு வாரம் கூட ஆகவில்லை, ஒரு ஆண் மகனை பெற்றெடுத்து மனைவியானவள் இன்னும் மருத்துவமனையிலிருந்து வீட்டுக்கு திரும்பாத ஒரு சூழ்நிலை, வித்தியாசமான ஒரு சூழ்நிலையிலே இருந்த நேரத்தில் ஒரு சகோதரி அருமையாக சொன்னார்கள், இங்கே எனக்கு தெரிந்த ஒரு சீனியர் டாக்டர் இருக்கிறார், அவர்கிட்ட பேசுவோம் என்று சொல்லி பேசிய பொழுது அரசு பொது மருத்துவமனைக்கு எடுத்து வர சொன்னார்கள். எடுத்து சென்ற பொழுது 5 நாட்களில் இந்த செல்வம் என்பவர் வீட்டுக்கு திரும்பினார். இதற்கு இடையில் நடைபெற்ற சம்பவங்கள் தான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு அருமையான நேரம் இது. அங்கே மருத்துவமனைக்கு ஓடி வந்த ஒவ்வொரு கிராமத்து மக்களும், உறவினர்களும், அருள் சகோதரிகளும், அருள் தந்தையர்களும் சொன்னது, ஆரோக்கிய தாயிடம் ஜெபித்து கொண்டிருக்கிறோம், நற்கருணை நாதரிடம் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். அவள் பெற்றெடுத்த அந்த மகன் நற்கருணையின் வழியாக கொடுக்கக்கூடிய அந்த உன்னதமான நற்சுகம் இவனுக்கும் கிடைக்கும். மெழுகுவர்த்தி ஏற்றி ஜெபித்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவிலே பிரியமானவர்களே, நான் சொன்னது போல அரசு மருத்துவமனையிலிருந்து 5 நாட்களில் வீடுக்கு திரும்பினாலும், சரியாக 2013ஆம் ஆண்டு இதே தருணத்திலே வேளாங்கண்ணியிலே திருவிழா எடுத்த பொழுது சென்னையிலிருந்து பயணமானான். எங்கு என்று கேட்ட பொழுது சொன்னான், நான் வேளாங்கண்ணிக்கு சென்று கொண்டிருக்கிறேன். எல்லோரோடும் சேர்ந்து நானும் ஜெபித்தேன். காரணம் எனக்காக அல்ல, நான் பெற்று எடுத்திருக்கக்கூடிய என்னுடைய குழந்தை வளர வேண்டும், அவன் வாழ்விலே உயர வேண்டும், என்னை நம்பி வந்திருக்கக்கூடிய என்னுடைய மனைவியினுடைய வாழ்வு சிறக்க வேண்டும், எப்பொழுதும் ஒரு நல்ல பெண்மணியாக இருக்க வேண்டும் என்பதற்காக நானும் என்னுடைய நற்சுகத்திற்காக ஜெபித்தேன். நான் பயணம் செய்கிறேன் என்று சொல்லி பயணம் செய்தான். ஆண்டவருக்கும் அன்னை மரிக்கும் நன்றி செலுத்தினான். கிறிஸ்துவிலே பிரியமானவர்களே, வற்றாத வரம் தரக்கூடிய இந்த ஆரோக்கிய தாயை ஓடி தேடி வந்திருக்கிறோமே எனில், இந்த தருணத்தில் எதற்காக பல நன்மைகளை பெற்றிருக்கின்றோம். பல தருணங்களிலே இந்த தாயின் வழியாக ஆண்டவரிடமிருந்து நாம் பெற்றெடுத்த ஒவ்வொரு குணமும், நாம் பெற்றெடுத்த அருளும் நிறைவை காட்டக்கூடியதாக இருப்பதற்காகத்தான் நாம் எல்லோரும் அன்பின் பக்தர்களாய், தாயின் அன்பின் குழந்தைகளாய் இந்த நேரத்திலே இங்கே குழுமி இருக்கின்றோம். அருள் சுகம் தரக்கூடிய, என்றுமே வற்றாத வரங்களை எல்லாம் வாரி வழங்கக்கூடியவள் என்பதற்கு நாம் எல்லோரும் சாட்சிகள். ஆனால் இந்த அன்னை மரியாள் எப்படிப்பட்டவளாக வாழ்ந்து கொண்டிருந்தாள்? ஏன் இந்த தாய்க்கு வணக்கம் செலுத்த வேண்டும்? ஏன் இந்த தாயின் வழியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நோக்கி நாம் செல்ல வேண்டும்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிக அருமையாக சொன்னார் அல்லவா யோவான் நற்செய்தியிலே, கடவுளுக்கும் மக்களுக்கும் இடையே நான் ஒரு இணைப்பாளனாக இருந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி, நாம் ஒவ்வொருவரும் நாம் ஜெபிக்கின்ற பொழுதும் திருப்பள்ளியிலும் சரி, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகிறோம் என்று சொல்லி நாம் ஜெபிக்கின்றோமே, அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு போதாதா? பின் எதற்காக நாம் எல்லோரும் ஆயிரக்கணக்கில் இங்கே கூடியிருக்கிறோம்? இந்த தாயை நோக்கி ஓடி வந்திருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தந்தைக்கும் நமக்கும் இடையே இருக்கக்கூடிய ஒரு இணைப்பாளர் எனில், அன்னை மரியாள் நாம் ஒவ்வொருவருக்கும் கிறிஸ்துவுக்கும் இடையே இருக்கக்கூடிய ஒரு இணைப்பாளியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் நம்முடைய மத்தியிலே என்பதற்கு மீண்டும் நாம் ஒவ்வொருவரும் சாட்சிகள். அந்த இணைப்பாளியாக இருக்கக்கூடிய அன்னை மரியாள் ஒவ்வொரு முறையும் தன்னுடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவ வாழ்வினுடைய விழுமியங்களை தன்னுடைய வாழ்க்கையில ஏற்று வழிநடத்தி கொண்டே இருந்தாள். அந்த வேல்யூஸ் ஆஃப் கிரைஸ்ட் அதை தன்னுடைய வாழ்க்கையிலே முழுமையாக கொண்டிருந்தாள் என்பதற்கு அவளுடைய வாழ்வு, கிறிஸ்துவின் வாழ்வு ஒவ்வொருவருக்கும் எடுத்துக்காட்டாய் அமைகிறது. என்னென்ன விழுமியங்கள்? பணிவு, விவேகம், பொறுமை, வளைந்து கொடுக்கக்கூடிய தன்மை மற்றும் ஏழ்மை போன்ற கிறிஸ்துவ விழுமியங்களை தன்னுடைய வாழ்க்கையாக ஏற்று வழி நடத்தினாள்.
லூக்கா நற்செய்தி 2வது அதிகாரம் 49 வாசிக்கின்றோம். நீங்கள் ஏன் என்னை தேடி வந்திருக்கிறீர்கள் என்று அந்த குழந்தை இயேசு பெற்றோர்களை நோக்கி கேட்டார். 3 நாட்கள் தங்களுடைய குழந்தையை காணவில்லை என்று தேடி ஓடி வந்து அந்த ஆலயத்திலே பார்த்த பொழுது, என்னை ஏன் தேடி ஓடி வந்தீர்கள் என்ற கேள்வியை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பெற்றோர்களை நோக்கி கேட்கிறார். அந்த பகுதியினுடைய முடிவு என்ன சொல்லுகிறது? எல்லாவற்றையும் தன்னுடைய இதயத்திலே தாங்கி தியானித்து ஒவ்வொரு நாளும் இறை திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக தன்னையே அர்ப்பணித்தாள். எந்த ஒரு வார்த்தையும் அவள் பேசியதாக நற்செய்தி கூறவில்லை. மாறாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய முதல் சீடனாய், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய ஒவ்வொரு நாளும் தன்னுடைய வாழ்க்கையிலே அவரை முழுமையான இறை மகனாய் மாற்றக்கூடிய சக்தியை பெற்றவளாய் வாழ்ந்தவள் நம்முடைய அன்னை மரியாள். லூக்கா நற்செய்தி 1:38 உம் சொற்படியே எனக்கு ஆகட்டும் என்று சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்காக இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தையை தன்னுடைய இதயத்தில் ஏந்தி ஒவ்வொரு நாளும் எல்லோருக்கும் வாழ்வு கொடுக்கக்கூடிய அந்த கிறிஸ்துவை கொடுத்து கொண்டிருக்கிறார். 2வதாக விவேகம் படைத்தவராக வானதூதர் வந்து கன்னி மரியே வாழ்க என்று சொல்லி வாழ்த்தினாள். ஆனால் அங்கே ஒரு சின்ன கலக்கம் ஏற்பட்டது. அந்த மங்கள வார்த்தை திருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு ஆண்டும். ஆனால் அங்கே என்ன நடக்கிறது? ஒவ்வொரு முறையும் விவேகத்துடன் வானதூதருக்கு பதில் கொடுக்கிறார். இதுதான் ஆண்டவருடைய திட்டம் எனில் இது என்னுடைய வாழ்க்கையிலே நிகழட்டும் என்று விவேகத்துடன் ஆண்டவருக்கு தன்னையே அர்ப்பணிக்கக்கூடியவளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். இன்றைய காலகட்டத்தில் நாமும் பல குடும்பங்களில் குடும்பமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் நம்மிடையே பணிவும் விவேகமும் இருக்கக்கூடிய குடும்பங்களை எத்தனை குடும்பங்களிலே பார்த்து கொண்டிருக்கிறோம். நானும் சம்பாதிக்கிறேன், நீயும் சம்பாதிக்கிறாய் என்று சொல்லி ஒருவர் மற்றவரோடு சண்டையிடக்கூடிய ஒரு சூழ்நிலையை தான் நம்முடைய சமுதாயத்திலே நாம் வாழக்கூடிய குடும்பங்களிலே பார்த்து கொண்டிருக்கிறோம். பெற்றோர் குழந்தைகளுக்கிடையே இருக்கக்கூடிய பிரிவினைகள் எத்தனை. காரணம் என்ன? அன்னை மரியாள் தன்னுடைய குழந்தையாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு எடுத்துக்காட்டான வாழ்வை வாழ்ந்ததனுடைய வெளிப்பாடு, இயேசு கிறிஸ்து உன்னதமான முழுமையான கடவுளின் மகனாய் நாம் ஒவ்வொருவருக்கும் வெளிப்படுத்தப்பட்டார். பெற்றோர்களாகிய நாம் எப்படிப்பட்ட எடுத்துக்காட்டான வாழ்வை நம்முடைய குழந்தைகளுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறோம்? பணிவும் விவேகத்தையும் எவ்வளவு தூரம் நம்முடைய குழந்தைகளுக்கு தாய்ப்பாலாக ஊட்டி வளர்த்திருக்கிறோம்? நாம் எல்லோரும் அவ்வாறு தானே வளர்ந்தோம். ஆனால் நம்முடைய குழந்தைகளுக்கு எப்படிப்பட்ட பணிவையும் விவேகத்தையும் கொடுத்து கொண்டிருக்கிறோம்? இந்த திருவிழாவிலே நாம் கொடியேற்றி வணக்கத்தை செலுத்துவதற்காக கூடியிருக்கக்கூடிய இந்த தருணத்திலே அன்னையை தேடி வருகின்றோம். ஆனால் அன்னையின் பெற்றெடுத்த அந்த விழுமியங்களை, கிறிஸ்துவ பண்புகளை எல்லாம் எவ்வளவு தூரம் நம் வாழ்விலும் நம் வழியாக நம்முடைய குழந்தைகளுக்கும் கொடுத்து கொண்டிருக்கிறோம் என்பதை சிந்திக்க இந்த திருவிழா நம் ஒவ்வொருவரையும் அழைக்கிறது. கிறிஸ்துவிலே பிரியமானவர்களே, அதற்கெல்லாம் மேலாக அன்னை பொறுமை சாதித்தாள், பொறுமையோடு இருந்தால். the patience was the best in her life. பொறுமையின்றி அவளால் எதுவுமே சாதித்திருக்க முடியாது. எத்தனையோ கஷ்டங்கள். ஒரு கன்னியானவள் அந்த யூத சமுதாயத்திலே ஒரு குழந்தையை கருத்தாங்கி இருக்கிறார்களே எனில் எப்படிப்பட்ட கொடுமையான வதந்திகள், எத்தனை சூழ்நிலைகளை சந்திக்க வேண்டிய தருணங்களிலே இருந்திருந்தோம். ஆண்டவருடைய திட்டம் என்னிலே நிறைவேறட்டும் என்று சொல்லி கண்ணி கரித்தாங்கி நின்றிருந்த பொழுது பொறுமையை சாதித்தாள். ஆண்டவருக்காக இறைமகன் தன்னுடைய முதல் ஒரு இறைமகனை தன்னுடைய வயிற்றிலே சுமந்த பேரை பெற்ற அந்த கன்னி தாய் ஒவ்வொருவருக்கும் எடுத்துக்காட்டாக விளங்கி கொண்டிருக்கிறாள். பொறுமையாக இருந்தாள். 19 யோவான் நற்செய்தி 19வது அதிகாரம் 24-25 வாசிக்கின்றோம். ஆண்டவரை கல்வாரி நோக்கி இழுத்து சென்ற பிற்பாடு அவருடைய ஆடையெல்லாம் உரித்து எடுத்தார்கள். கலட்டவில்லை, மாறாக உரித்து எடுத்தார்கள். உரித்து எடுத்த பொழுது அங்கே நம்முடைய கன்னிமரி ஆண்டவருடைய தாயும் நின்று கொண்டு வேடிக்கை தான் பார்த்து கொண்டிருந்தாள். காரணம், பொறுமையை கடைபிடித்தால் ஆண்டவருடைய திட்டம் அங்கே நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதற்காக.
இன்று எத்தனை பேர் நம்முடைய குழந்தைகளை அவ்வளவு கண்டிப்போடு வளர்த்து கொண்டிருக்கிறோம்? கண்டிப்போடு வளர்த்து கொண்டிருப்போமே எனில் எங்கேயும் எப்பேற்பட்ட கற்பழிப்பு நிகழ்வுகளும் கொலைகளும் நடப்பதற்கு நாம் ஒவ்வொருவரும் விட்டு கொண்டு இருப்போமா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு முறையும் சொன்ன வார்த்தைகள், குணம் பெற்று எழுந்து நட, உன்னுடைய காதுகள் செவிகள் கொடுக்கக்கூடியதாக மாறட்டும், நாவ் கட்டவிழ்க்கப்படட்டும் என்று சொல்லி ஒவ்வொருவரையும் மாற்றுவதற்கு காரணமாக இருந்தது யார்? நம்முடைய அன்னை மரியாள். மகனை இறைமகனாக உயர்த்தி கொண்டிருந்தார். சாதாரண மனிதனாக உலகிலே பிறந்த அந்த மகனை இறைமகனாக உயர்த்துவதற்கு தன்னுடைய பங்கை முழுமையாக கொடுத்தாலே எனில் நாம் ஒவ்வொருவரும் வளர்க்கின்ற பொழுது எவ்வளவு தூரம் முழுமையான அந்த அன்பையும் பாசத்தையும் பொறுமையையும் பணிவையும் விவேகத்தையும் ஊட்டி கொண்டிருக்கிறோம் என்பதை சிந்திக்க நம்முடைய அன்னை மரியாள் கொடியேற்று விழாவிலே நாம் ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். நாம் எவ்வளவு தூரம் தயாராக இருக்கிறோம்? சிந்தித்து பார்க்க நாம் அழைக்கப்படுகிறோம். கிறிஸ்துவிலே பிரியமானவர்களே, அவருடைய உடையை சீட்டு போட்டு எடுக்கின்ற பொழுது கூட பொறுமையை சாதித்தாள் அல்லவா? எல்லோரும் சொல்லலாம், அவள் இறை மகனுடைய ஒரு தாய். நான் ஒரு சாதாரண மனுஷி, நான் ஒரு சாதாரண மனுஷன் இந்த உலகத்திலே என்று சொல்லலாம். ஆனால் உண்மையிலேயே அவளும் ஒரு சாதாரண மனுஷியாக உலகத்திலே பிறந்தாள். இறை திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக தன்னை அர்ப்பணித்ததன் வழியாக இறைமகனுடைய தாயாக, இறை தாயாக மாறினால் நாம் ஒவ்வொருவருக்கும் தாயாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுத்து விட்டு சென்றிருக்கிறார். அப்படிப்பட்ட தாயை வணங்க வந்திருக்கக்கூடிய நாம் வணங்குவதோடு நின்று விடாமல் அந்த தாயை எல்லோருக்கும் கொடுக்க வேண்டும். முதலிலே நம் குடும்பங்களிலே கொடுக்க நாம் தயாராக இருக்கின்றோமா? அவ்வாறு அந்த தாயை கொடுக்க வேண்டுமெனில் நாம் எல்லோரும் தாய்மார்களாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும், ஒவ்வொரு பெற்றோர்களும், ஆண்களும் சரி பெண்களும் சரி, அந்த தாயை நம்முடைய வாழ்க்கையாக்க மாற்ற வேண்டும். அவள் கொண்டிருந்த அந்த விழுமியங்கள், அவள் கொண்டிருந்த அந்த வேல்யூஸ் ஒவ்வொன்றும் நம்முடைய வாழ்க்கையிலே மாறுகின்ற பொழுது நம்முடைய குழந்தைகள் அந்த தாயை போல உருவாக்கப்படுவார்கள், அந்த தாயினுடைய குழந்தைகளாக உருவாக்கப்படுவார்கள் என்பதற்கு நாம் எல்லோரும் சாட்சிகளாய் திகழ வேண்டும். குணம் பெறுவது மட்டும் நம்முடைய சாட்சிய வாழ்வு அல்ல, மாறாக நம்முடைய வாழ்வு இறை வார்த்தையோடு ஒன்றிணைந்து செல்லக்கூடியதாக இருக்க வேண்டும். அவள் கொடுத்த அந்த இறை வார்த்தை இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைகளாய் மாறுகின்ற பொழுது, குணம் பெறு, எழுந்து நட, நீ உயிர் பெற்று விடுவாய், உன்னுடைய மகன் உயிரோடு இருக்கிறான் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னாரே நற்செய்தியிலே. ஒவ்வொரு முறையும் ஒவ்வொருவரையும் குணமாக்கிய பொழுதும் உயிர் கொடுத்த பொழுதும், ஏன் இறுதியிலே கல்வாரியிலே இருந்த பொழுது கூட, நீ இன்று என்னோடு வான்வீட்டிலே இருப்பாய் என்று சொன்னார். அவர்களுக்கும் அந்த வார்த்தை தான் அவர்களுக்கு வாழ்வு கொடுத்தது. நம்முடைய வார்த்தை நம்முடைய குடும்பங்களிலே வாழ்வு கொடுக்க வேண்டும். நம்முடைய வாழ்வு நம்முடைய குடும்பங்களுக்கு புத்துயிர் கொடுக்க வேண்டும். ஆனால் இன்றைய சூழ்நிலையில் எப்படிப்பட்ட குடும்பங்களை நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம் என்பதை சிந்திக்க அழைக்கிறது கிறிஸ்துவிலே பிரியமானவர்களே. ஏன் இன்றைய நற்செய்தியிலே வாசித்தோமே, இன்னும் என்னுடைய நேரம் வரவில்லை என்று சொன்னார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. மரியாள் சொல்லுகிறார், சென்று அவர் சொல்வதை செய்யுங்கள். அன்னை அனுப்பிவிட்டாளே என்பதற்காக எல்லாவற்றையும் செய்து அந்த குடும்பத்திற்கு ஏற்பட்ட கஷ்டத்தை தீர்க்கக்கூடிய கிறிஸ்துவாக இருக்கிறார். மரியாளுடைய வார்த்தை குழந்தையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. நம்முடைய குழந்தைகள் நம்முடைய வார்த்தைகளை ஏற்று நடக்கக்கூடிய குழந்தைகளாக மாற்றி இருக்கின்றோமா? நமக்கு பணிவு செய்யக்கூடிய மக்களாக மாற்றி இருக்கின்றோமா? வளர்த்திருக்கிறோமா? சிந்திக்க அழைக்கிறது இன்றைய நற்செய்தி வாசகம் கிறிஸ்துவிலே பிரியமானவர்களே. அங்கே நடத்தது ஒரு புதுமைதான். ஆனால் இன்றைய காலகட்டத்திற்கு எப்படிப்பட்ட புதுமையை நம்முடைய அன்னை மரியாள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாள்? நம்முடைய குடும்பங்களிலே உண்மையான முழுமையான எடுத்துக்காட்டான வாழ்வை கொடுக்கக்கூடிய குழந்தைகளை கொடுக்கக்கூடிய மக்களாக நாம் வளர்க்க அழைக்கப்படுகிறோம். என் தாயும் என் சகோதர சகோதரிகளும் இங்கே இருக்கின்ற பொழுது என்னுடைய தாயும் சகோதரரும் சகோதரிகளும் யார் என்று கேட்ட ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு வளைந்து கொடுத்து அவர் திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக அவருடைய முதல் சிடராய் மாறினார். கிறிஸ்துவிலே பிரியமானவர்களே, நாம் எல்லோரும் ஆண்டவருடைய சிடர்கள் எனில் நாம் ஒவ்வொருவரும் அன்னை மரியினுடைய அன்பு குழந்தைகள். அப்படியெனில் இந்த கிறிஸ்துவ விழுமியங்களாக இருக்கக்கூடிய பணிவு, விவேகம், பணிந்து கொடுக்கக்கூடிய வளைந்து கொடுக்கக்கூடிய தன்மை, பொறுமை, இவைகளை நாம் ஏற்று செயல்படுவோமே எனில் முழுமையான இறை மக்களாய், கிறிஸ்துவின் அன்பின் சீடர்களாய், அன்னை மரியின் குழந்தைகளாய் வாழ முடியும் என்பதை ஏற்று நம்முடைய வாழ்க்கை பயணத்தை தொடருவோம். அன்னை மரி நம் ஒவ்வொருவரையும்
தொடர்ந்து ஆசீர்வதிக்கட்டும். நம்முடைய குடும்பங்கள் ஒவ்வொன்றிற்கும் நிறைவான அமைதியை, அன்பை, பொறுமையை, பணிவை கொடுப்பதோடு குடும்பங்களிலே நிம்மதியான அன்பு என்று சொல்லக்கூடிய பாலங்களை கட்டக்கூடிய மக்களாக நாம் ஒவ்வொருவரையும் மாற்றட்டும். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்விலே நாம் அழைக்கப்பட்டிருப்பது ஒவ்வொரு முறையும் பாலங்களை கட்டுவதற்காக. பல நேரங்களில் நாம் பாலங்களை இடிக்கக்கூடிய மக்களாய் மாறிக்கொண்டிருக்கிறோம். அவைகளை எல்லாம் மாற்றி உண்மையான அன்பின் மக்களாய் வாழ திருப்பலிகளை தொடர்ந்து ஜெபிப்போம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும், நம் குடும்பங்களையும் அன்னை மரி வழியாக நிறைவாக ஆசிர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென். பாவம் போக்கிடவும் அப்பரசுகளே தந்தே அன்பு வழியிலே நாளும் சென்றிலே அருளமுதாய் நீ வந்தே ராகம் தீங்கிடவும் பாவம் போக்கிடவும் அப்பரசுகளே தந்தே அன்பு வழியிலே நாளும் சென்றிலே அருளமுதாய் நீ வந்தே இறை மகனே என் இனியவனே துணையவனே பூமாலை நான் கொடுத்து நிதமுந்தன் பாதம் படைத்திடுவேன் அருளிடும் பரம்பொருளே பணிவோடு ஏற்பாயன் இறைவா மகிழோடு தரும் என் காணிக்கையே. சகோதர சகோதரிகளை நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கக்கூடிய இந்த நன்றி வழியானது எல்லாமுள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த நலனுக்காகவும் உமது கை நின்று பலி ஏற்றுக்கொள்வாராக. அனைவருக்கும் தந்தையாகிய இறைவா, புனித ஆரோக்கிய அன்னை வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கும் நன்றியாக இப்புகழ்ச்சி பலியை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். அந்த அன்னை வழியாக உம்மை அண்டி வரும் எண்ணற்ற மக்களுக்கு நீர் தாராளமாக நன்மைகளை வாரி வழங்குவது போல நாங்களும் எங்களை முழுவதும் உமக்கு அழைக்கின்றோம். எங்கள் அர்ப்பணத்தை ஏற்றுக்கொள்ளுமாறு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பிலும் நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, புனிதர் புண்ணிய வாழ்வில் மேலோங்கிய வளர்வதை கண்டு நாங்கள் உம்மை வியப்புக்குரியவர் என அறிக்கையிடுவதும், சிறப்பாக தூய கன்னிமரியாளை நினைவுகூரும் இன்று அவருடைய நன்றி கலந்த புகழுரையால்
உமது இரக்கத்தை ஏத்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அரும்பெரும் செயல்பல புரிந்துள்ளீர். சிறப்பாக அடியாளின் தாழ்நிலையை கண்ணுற்று மனித மீட்பின் காரண உம் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அவர் வழியாக எங்களுக்கு அளித்ததால் உமது இரக்க பெருக்கை எல்லா காலங்களிலும் நீடிக்க செய்து வருகின்றீர். உமது மகத்துவ திருமுன் என்றென்றும் மகிழ்ந்து நிற்கும் வானக தூதரணி கிறிஸ்து வழியாகவே பணிந்து உம்மை வணங்குகின்றது. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி ஒன்றாக அக்களித்து பாடுவதாவது: வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். எனக்காக பிறந்தீரே
ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகமெங்கும் பரவியிருக்கும் இந்த திருச்சபை, சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் துமபாலா, ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும் நினைவுகூர்ந்தருளும். இங்கு வந்திருக்கும் இந்த வேளாங்கண்ணி அன்னை பக்தர்களையும் நினைவு கூர்ந்து இவர்கள் வேண்டுதல் அனைத்தையும் நிறைவேற அன்பின் நிறைவை அடையச் செய்தருள எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் மன்றாடுகின்றோம். உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமை மிக்க மரியாள், புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, பகை, வஞ்சகம், பொறாமை, காமவெறி போன்ற தீமைகள் ஒவ்வொன்றிலிருந்தும் எங்கள் ஒவ்வொருவரையும் விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியை உங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கிறேன் என்று உம்முடைய அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரேன்.
எங்களுடைய பாவங்களை எல்லாம் பாராமல் உம்முடைய திருச்சபையாகிய இந்த திருக்கூட்டத்தினுடைய விசுவாசத்தை மட்டுமே கண்ணோக்கி எங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பையும் அமைதியையும் மகிழ்ச்சியையும் எங்களுக்கு தேவையான அனைத்து வரங்களையும் நிறைவாக அளித்தருளம் திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் எப்பொழுதும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, இவர்தான் நாம் ஒவ்வொருவரும் வாழ வேண்டும் என்பதற்காக தன்னையே முழுமையாக தாரை வார்த்தவர். இவருடைய திருவிருந்திற்கு அழைக்க பெற்றுள்ள நாம் அனைவருமே பேறு பெற்றோர். என் ஆன்மாவினுடைய
செய்வீர்களாக. ஆமென். எல்லாம் உள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் ஒவ்வொருவரையும் குடும்பங்களையும் ஆசிர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென். சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. சர்வேஸ்வரனுக்கு நன்றி. தந்தையே இறைவா, இந்த வேளையிலே நாங்கள் ஏற்ற இருக்கின்ற இந்த அன்னையின் கொடி உயர்ந்து பறந்து எங்கள் ஒவ்வொருவரையும் இறைவனிடம் பரிந்து பேசக்கூடிய அன்னையாக விளங்கக்கூடிய எங்கள் ஆரோக்கிய தாயினுடைய இந்த கொடி எங்கள் குடும்பங்களை நிறைவாக ஆசிர்வதிக்க வேண்டுமாய் நாங்கள் ஒவ்வொருவரும் ஜெபிக்கின்றோம். அன்பு பக்தர்களாய் கூடியிருக்கும் இத்தருணத்தில் இந்த கொடியை ஏற்றுகின்றோம். எங்கள் வாழ்வில் எங்கள் வாழ்வு செழிக்க, எங்கள் இந்த வருகின்ற ஆண்டு முழுவதும் நாங்கள் ஒவ்வொருவரும் குடும்பங்களிலே அன்பையும் அமைதியையும் பாசத்தையும் பெற்றவர்களாய் வாழ்ந்து உயர அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் உள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி நம் ஒவ்வொருவரையும் இந்த கொடியையும் ஆசிர்வதிப்பாராக. அன்னையே, தாயே, ஆரோக்கிய மாதாவே, அம்மா, உன் அருட்கரங்கள் உலகை அழைக்க துடிப்பது போல் உன் திருக்கொடிதான் வானில் எழில் திகழ்ந்திடவே பறக்குதம்மா. திசையெல்லாம் மக்களை வருக வருகவென அழைக்குதம்மா. ஞாலத்தை படைத்த தேவனின் தாயே, உன் திருக்கொடி வானில் பறக்குதம்மா. ஞாலத்தை படைத்த தேவனின் தாயே, உன் திருக்கொடி தன்னை உலகிற்கு தந்திட்ட தேவனின் தாயே, உந்தன் நிழல் தேடி. தன்னை உலகிற்கு தந்திட்ட தேவனின் தாயே, உந்தன் நிழல் தேடி. அன்னையே, ஆரோக்கிய மாதாவே, உம்மை அண்டியே வந்தவர்கள் பல கோடி. அன்னையே, ஆரோக்கிய மாதாவே, உம்மை அண்டியே வந்தவர்கள் பல கோடி. வையத்தூ